இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்களே சொல்லுங்க ஐயா. பாதிக்கப்பட்டது ஏன் பொண்ணுங்கிறதுனால நான் தீர்ப்பு சொன்னா அது சரியா இருக்காது. அதனால ஊர் பெரியவங்க நீங்களே இவங்களுக்கான தீர்ப்பை சொல்லுங்க. ஊர் வழக்கப்படி இன்னின்ன குற்றங்களுக்கு இன்னின்ன தண்டனைன்னு குறிச்சு வச்சிருக்கோம். தீர்ப்பை முடிவு பண்ணி தண்டனையை நிறைவேற்றுங்க. நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு பொண்ணை தப்பான எண்ணத்தோட அணுகுனா அவனுக்கு 50 சவுக்கடி கொடுக்கறது தான் வழக்கம். ஏவி விட்ட பசுபதிக்கும் பணத்துக்காக இந்த தப்ப செஞ்ச பரணிக்கும் ஆளுக்கு 50 சவுக்கடி கொடுக்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட உத்தரவு. இவங்க ரெண்டு பேருமே வெறும் 50 தான். ஏவி விட்டது நான் தான். அதனால தண்டனை எனக்கு தான் கிடைக்கணும். இவங்களுக்கான அடிய எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். எனக்கு கிடைக்க போறது 50 சவுக்கடினா அதை விட 100 மடங்கு வழியா நான் திருப்பி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கொடுப்பேன். புருஷங்கிறவன் கட்டுனவ கூடவே இருந்து அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். இப்படி தனியா விட்டுட்டு போக கூடாது. தனா, அழாத. உங்க அப்பாவை பத்தி தான் தெரியும்ல. ஆனாலும் உனக்கு ஒண்ணுனதும் அவர் துடிச்ச துடிப்ப பார்த்தல்ல. சும்மா வெளிப்பார்வைக்கு பொண்ணு மேல பாசமே இல்லாத மாதிரி பேசிட்டு போறாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ இருக்கு. ஆமா, நெருப்புல இறங்குனியாமே, வா காலை காட்டு வா. எப்படி இவ்ளோ துணிச்சல நெருப்புல இறங்குன? அவ மேல பழி வந்ததை நினைச்சு கூட அவ கவலைப்படல பெரியம்மா. அப்பாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் அவ நெருப்புல இறங்குனா. அப்பனுக்காக இவ துடிக்கிறா, இவளுக்காக அவன் துடிக்கிறான். ஆனா அவனுக்கு மகளை ஏத்துக்கிறதுக்கு மட்டும் கௌரவம் இடம் கொடுக்கல. இதெல்லாம் எத்தனை நாளைக்கோ ஒரு நாள் இறங்கி வந்துதானே ஆகணும். பார்க்கலாம். பரணிங்கிறவனை வர வச்சு தனாவை தோப்பு வீட்டுக்கு வர வச்சு அவளை அசிங்கப்படுத்தினது நீங்க தானா? இதுக்கு பின்னாடி அப்போ நீங்க தான் இருக்கீங்களா? பதில் சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? தனா சின்ன பொண்ணு, அவளுக்கு இப்பதான் கல்யாணம் வேற ஆச்சு. என்னதான் எங்க மாமா மேல உங்களுக்கு கோபம் இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையை போய் கெடுக்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம்? இது எதுவுமே தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா ஒரு சின்ன பொண்ணு மரியாதையா அவ என்கிட்ட நடந்துக்கிட்டா தானே? அவ என்ன உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டா? அன்னைக்கு நீயும் நானும் கோவில சந்திச்சு பேசணும்ல? ஆமா. அன்னைக்கு நம்ம பேசினதெல்லாம் அவ கேட்டிருப்பா போல. நீ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து ரொம்ப பேசினா. என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நான் உனக்கு நல்ல புத்தி தான் சொன்னேன். அதை கேட்டுட்டு அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப திமிராவும் மரியாதை குறைவா பேசினா. என் மனசுக்குள்ள ரகுராம் மேல இருக்கிற கோவங்கிறது ஒரு வேள்வி மாதிரி. அந்த நெருப்பு என்னைக்குமே அணையாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தனாமல வெறும் பழி வேணும்னு மட்டும்தான் நினைச்சேன். மத்தபடி அவ வாழ்க்கையை அழிக்கணும்லாம் நான் நினைக்கல. நான் அந்த அளவுக்கு மோசமானவளும் கிடையாது. இருந்தாலும் ஒரு பொண்ணா என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியல. ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அப்பதான் என்னோட வேதனை என்னன்னு உனக்கு புரியும். இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன். ரகுராம் குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கின நீ காலத்துக்கும் அங்கேதான் அடிமையா இருக்கணும். உனக்கு சொத்து பத்து கௌரவம் எல்லாம் கிடைக்கணும்னா நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு கிடைக்காது.
உன் புருஷனை அந்த ஆள் கிட்ட இருந்து பிரிச்சாதான் நடக்கும். அத மனசுல வச்சுக்கோ. நான் வச்சிருக்கேன். என்ன என்ன கிஃப்ட் இது? ஏய், என்னடா பண்ற? என் ஆசை பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. என்னோட உயிரா இருக்கிற என் செல்லத்துக்கு நான் ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போறேன். அப்படியா? என்ன gift? காட்டு. அதை எப்படி உடனே காட்ட முடியும்? உன் பிறந்த நாளைக்கு நான் gift கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏய், இதெல்லாம் ஓவர். நீ தான் gift கொடுக்கணும். நான் எதுக்கு gift தரணும்? மாமா தரணும். ஏன்னா மாமா தரப்போறது என்ன சாதாரணமான கிஃப்டா? கொடுக்கலாம்ல. சரி தரேன். முதல்ல gift கொடு. அது எப்படி? முதல்ல இந்த gift, அப்புறம் தான் அந்த gift. கதிர், சூப்பரா இருக்கு. எப்படிடா? பிடிச்சிருக்கா? கதிர், எப்படி உனக்கு இது தோணுச்சு? இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? என்னோட கனவு இது. எனக்கு தெரியாதா தானா? உன் மனசுக்குள்ள இருக்கிற எனக்கு உன் மனசோட ஆசை தெரியாதா? இப்போதைக்கு உன் கனவுக்கு ஒரு நிழல் கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரமா அதை நிஜமாக்கி காட்டுறேன். உன் ஆசையும் நிறைவேற்றுவேன். இருங்க, அவன் வரைஞ்சு கொடுத்த படத்தை காட்டுறேன். இதுதான் பாருங்க. ஏய் தனா, உண்மையில ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கான். ஆமா தானா, உன்னுடைய ஆசைய உணர்ந்திருக்கான். அதனாலதான் இவ்ளோ அழகா அவனால வரைய முடிஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற மாதிரியே அவன் என்னோட ஆசைய நிறைவேற்றி காட்டுவேன்னு சொல்லியிருக்கான். என்னோட பிறந்த நாளைக்கு அவ இவ்ளோ ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுத்திருக்கும் போது நான் மட்டும் அப்படியே விட முடியுமா? அதுக்குதான் இந்த கர்ச்சீஃப் எம்ப்ராய்டரி. அதான் முடிச்சிட்டல. இப்பவே வீடியோ கால் பண்ணி அவன்கிட்ட காட்டிடலாம். இல்ல மாயா, நாளைக்கு தான் நான் அவன்கிட்ட காட்டுவேன். நாளைக்கு தானே அவனோட பிறந்த நாள்.